கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தினம் தினம் ஆவிக்குரிய போராட்டம் காணப்படுகிறது. இன்றைக்கும் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஆவிக்குரிய யுத்தம் எப்படி செய்வது, ஜெபத்தில் எப்படி ஆவிக்குரிய யுத்த ஜெபம் செய்வது என்று சொல்லி வேதத்தில் வசனத்தின் மூலமும் நான் உங்களோடு கூட அந்த ஜெபத்தை நான் எழுதி வைத்திருக்கிறதை வாசிக்கும் பொழுது என்னோடு இணைந்து ஜெபிங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார். டெய்லி ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பிரேயர். நான் வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். யாரு? மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புப்படி தங்கள் ஜீவனை பாராமல். இன்றைக்கும் பொல்லாத பிசாசு சாத்தானன் கட்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விடுங்கலாமோ என்று வலைவீசி அலைந்து கொண்டுதான் இருக்கிறார். திருடவும் அழிக்கும் கொல்லவுமே வருகிறான். நானும் உங்களுக்கு ஜீவன் தரும், அதை பரிபூர்ணப்படுத்த வந்தேன் என்று இயேசு சொல்லிக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொல்லிக்கிறார். அப்படி அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடாதபடி, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடாதபடி, அவருடைய பிள்ளைகள் நன்மையும் கிருபையும் பார்க்கக்கூடாதபடி, அவருடைய பிள்ளைகள் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடாதபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை ஒவ்வொருவரும் சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில், இயேசு ரத்தத்தின் மூலம் அவைகளை மேற்கொள்வோம். ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் எங்களது குடும்பத்தை, சபையை, தேசத்தை இயேசு ரத்தத்தில் மறைத்து கொண்டு எங்களுக்காக பலமிக்க யுத்த தூதர்களை அனுப்பும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உமது யுத்த ஆயுதங்கள் மூலம் எல்லா விதமான பிசாசின் கிரியைகளையும், மந்திர ஆவிகளையும், சூனிய ஆவிகளையும், மனரீதியாக பாதிக்கக்கூடிய ஆவிகளின் வல்லமைகளையும் உடைத்து காயப்படுத்தி அழித்து அவைகளை சுற்றியுள்ள சுவர்களை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்க என்னோடு சேர்ந்து கொண்டு எனக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, தனிப்பட்ட நபருக்கு, பிள்ளைகளுக்கு விரோதமாக, பிள்ளைகளோட திருமணம், பிள்ளைகளோட குழந்தை பாக்கியத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற மந்திர ஆவிகள், சூனிய ஆவிகளை, மனரீதியா பாதிக்கிற டிப்ரெஷன் கூட பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில், இயேசு ரத்தத்தினால இப்பொழுதே நான் அவைகளை மேற்கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி சொல்லுங்கள். ஆமென். அடுத்தது பாருங்கள். பிசாசின் வல்லமை மூலம் செயல்படும் வல்லமைகள். அதாவது எது? பிசாசின் வல்லமை மூலம் செயல்படுகிற வல்லமைகள், பூஜைகள், எண்ணங்கள், திட்டங்கள், யுத்தங்கள், சத்துரு நுழையக்கூடியதான வழிகள், சூனியங்கள், மந்திரம் செய்து இயற்கையை போல் காட்சியளிக்கும் தந்திரங்கள். அடுத்தது மாயச்சாலங்கள், பில்லி சூனியங்கள், மனதை, எண்ணங்களை கட்டுப்படுத்தும்படி செயல்படும் திறமையான காரியங்கள், மேல் தேவ சமூகத்து அக்கினியும். ஒவ்வொரு காரியத்திற்கு மேலும் தேவ சமூகத்து அக்கினி. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி கருத்தாய் ஜெபித்தார், கூப்பிட்டார். பாகால்களை எரித்தும்படி கர்த்தர் அக்கினியை இறங்கி வந்தது போல இயேசு ரத்தத்தையும் தெளித்து நாங்கள் இப்பொழுது அவைகளை நிர்மலமாக்குகிறோம். நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பூஜைகளோ எதை செய்திருந்தாலும் அவைகள் மேல கர்த்தருடைய அக்கினியை பேசுங்க. தேவன் அக்கினியா இறங்கி வந்து நீங்கள் வாயை திறந்து பேசும்போதே அவருடைய அக்கினி கடந்து வந்து அவைகளை எரித்து சாம்பலாக்கி போட்டுவிடும். இயேசு ரத்தத்தினால 1 யோவான் 3:8 சொல்லுங்கள். இப்பொழுது பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேவகுமாரன் இயேசுக்கு சுமந்தி ரத்தத்தின் வல்லமையினால் இந்த கிரிகளை நாங்கள் அழித்து போடுகிறோம் என்று சொல்லுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரிகளும் அழித்து போடப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்களேன். மந்திர உச்சரிப்புகள், மந்திரம் ஓதுதல்கள், பிசாசின் மூலம் வரும் லாபங்கள், பாம்பின் உருவங்கள், படங்கள், வழவழப்பான பொருட்கள், வேற அழிக்கக்கூடிய சக்திகள், முட்டைகள் மூலம் வரும் சாபங்கள், எனக்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் எதிராக செயல்படும் கிரியைகள் மேல் தேவ சமூகத்து அக்கினி இறங்கி சுட்டரிப்பதாக. ஆமென். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நீங்க மேற்கொண்டிருக்கீங்களா? தேவனுடைய அக்கினி கடந்து வந்து அவைகள் எரித்து சுட்டரிப்பதாக நீங்கள் சொல்லும் பொழுதே கர்த்தருடைய அக்கினி வானம் திறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து உங்களுக்காக அவர் அக்கினியை இறங்கி வந்து அவைகளை எரித்து போடுவார். நீ எதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறியோ அதை தேவன் உனக்காகவே அவர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அசுத்த வல்லமையை வெளிப்படுத்தும் செம்பு, வெள்ளி தகடுகள், வரையும் கல்கோடுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டி துண்டாக வெட்டி
வெட்டப்பட்டு போவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய பேர்களில் எழுதப்பட்ட தகடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில், இயேசு ரத்தத்தினால அழிந்து நிர்மூலமாவதாக. இயேசுவின் நாமத்தினால அவற்றின் மீது நான் ஜெயம் எடுக்கிறேன். பாருங்க, இப்ப நீங்க என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. இந்த நம்பிக்கையின், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், நம்பிக்கை நிமித்தம், இயேசு ரத்தத்தின் மேல இருக்கிற விசுவாச நம்பிக்கை நிமித்தம் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் தேவநாம மகிமைக்காக நடத்தும்படியாக இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவத்தில் இருக்கிறவர்களே, பிசாசுகளின் கைகளிலிருந்து பூமியில் எதை கட்டவிழ்க்கிறனோ பரலோகத்தில் அது கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால, அப்பா, இயேசு ரத்தத்தின் வல்லமையினால ஒவ்வொரு மேல இருக்க கட்டுகளும் கட்டவிழ்க்கிறேன். பரலோகத்தின் தேவன் இப்பொழுது விடுதலை கட்டவிழ்த்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட்டு ஆட்டுக்கொட்டை ரத்தத்தினால் சாத்தானை ஜெயிப்பார்களாக. ஒவ்வொருவர் இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு விரோதமாக கிரீசகர் இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் இனி ஒருபோது இவர்களை வாய்க்க மேற்கொள்ளாதபடி இவர்கள் அவைகளை மேற்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. சர்ப்பங்களின் தேளுகளை மிதிக்கிற சகல அதிகாரத்தை வல்லமை இயேசுவின் நாமத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். தினம் தினம் வாழ்க்கை நடந்த ஆவிக்கிற போராட்டத்திலிருந்து இன்றைக்கு தேவனாகிய கர்த்தாவே, இவர்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்த பொழுது இயேசுவின் நாமத்தில் அவை எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு சபையும், தேசங்கள் மீதும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை பேசுகிறேன். யெகோவா நிசி ஜெயக்கொடி ஏற்றுகிற யெகோவா ராஃபா சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிற கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென். என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். நாங்கள் எங்களோட ஜூமில், எங்களை பைபிள் காலேஜில், என்னோட ப்ரேயர் குரூப்பில் இந்த ஜெபங்களை அடிக்கடி நாங்கள் அறிக்கை எடுக்கிறதா. அநேகர் மரண உபாதைகள் கட்டுகளுக்குள்ளே போய் கூட அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்களை காணப்படும். அநேக சாட்சிகளுக்கு யெஷுவா ப்ரேயர் கால்ஸ் மூலம் அநேக கால்ஸுகள் வருது. முகம் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து நிறைய சாட்சிகள் வருது. தேவனோட நாம மட்டும் இதில் மகிமைப்படுவதாக. பாருங்கள், பேதுருவும் ஸ்தேவானு சொல்வார்கள், இது எங்களால் அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த அற்புத அதிசயங்களுக்கு. அதே தான் நான் சொல்கிறேன். என்னாலேயோ என்னோடு கூட இருக்க சகோதரிகளால் அல்ல, இது நம்மளால், என்னால் சிலுவையில் அறைப்பு கொடுக்கப்பட்ட அவருடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், அவருடைய தழும்பலால், அவர் நாமத்தினாலும் அற்புத அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கு, இன்னும் நடக்கும். நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.